Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் swapping numbers in Java. So with using third variable and without using third variable. So first நம்ம வந்துட்டு without using third variable எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி லாஜிக் பார்க்கலாம். So first நம்ம initialize and declare பண்ணிடலாம். So int a is equal to 90 and b is equal to 75. Okay. ஸோ நமக்கு இதில் வந்துட்டு தேர்ட் வேரியபிள் இல்லாததுனால டெம்ப் வேரியபிள் இல்லாததுனால நம்ம ஏ அண்ட் பி வச்சு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லாஜிக்கை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏன் பிஎன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் 90, பி இஸ் ஈக்குவல் 75 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் அதாவது 90 + 75, 90 + 75 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 165 எனக்கு கிடைக்கும் ஆன்சர். இதே இது இப்போ b is equal to a minus b, இப்போ நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா a minus b அதாவது 165 மைனஸ் பியோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 75 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 19 சொல்லி கிடைக்கும். இப்போ a is equal to a minus b சொல்லி பண்ணால் ஏக்கு வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ 165, பிக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 75, அதாவது ஃபர்ஸ்ட் 75 இருந்தது, செகண்ட் 90 இருந்தது. மைனஸ் 19 போட்டோம் அப்படின்னா நமக்கு 75 ஆன்சர் வரும். ஸோ 90 and 75 வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இதுதான் லாஜிக். ஏ இருக்குது, ஏக்கு நம்ம 19 கொடுத்துருக்கோம், பிக்கு 75 கொடுத்துருக்கோம். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 165 நமக்கு ஆன்சர் வந்துடும். 165 வச்சு பிக்கு ஃபர்ஸ்ட் அசைன் பண்ண 75 மைனஸ் பண்ணால் 90 வரும். இந்த 90ங்கிற வேல்யூவும் நமக்கு 165ங்கிற வேல்யூவும் மைனஸ் பண்ணால் 75 ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்படி தான் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எதெல்லாம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ அண்ட் பியை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஏ அண்ட் பியை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் 75 and 19 சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதான் லாஜிக். அதாவது வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் இல்லாமல் எப்படி பண்ணுறதுனா இப்படி தான் நம்ம பண்ண முடியும். இதை நமக்கு வேறு நிறைய எக்ஸோர் ஆப்ரேஷன் வச்சுலாம் நம்ம பண்ணலாம். பட் நான் இதில் காமிக்க போகிறது டெம்ப் வேரியபிள் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் இன்புட் வாங்க போகிறேன் யூசர்ஸ் கிட்டேருந்து. ஸோ யூசர்ஸ் கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்கணும்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் நமக்கு யூட்டில் பேக்கேஜில் தான் இருக்குது. ஸோ இம்போர்ட் java.util.scanner பப்ளிக் கிளாஸ் மெயின் இல்லை, நம்ம கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்வாப் நம்பர்ஸ். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. இப்போ ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன், இன்புட் வாங்கணும் இல்லையா யூசர் கிட்ட இருந்து. ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகேவா, இப்போ இதில் நான் வந்துட்டு டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறேன். int a, b. நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் we are getting the input from the user. ஓகே, through scanner class. இப்போ system.out.println இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா வேல்யூஸ் வந்துட்டு யூசர் என்டர் பண்ணுறதுக்காக. என்டர் வேல்யூ a. இப்போ அந்த என்டர் பண்ண வேல்யூவை நம்ம ரீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட் நம்ம ஸ்டார்டிங் போட வேண்டாம், டேட்டா டைப் கொடுக்க வேணாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட் a, பின்னு கொடுத்ததுனால இங்கே ஏ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். a is equal to scanner.next int. ஸோ இன்டிஜர் டைப் வாங்கணும் அப்படின்னா யூசர் கிட்டேருந்து we should use next int அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இதே இது ஸ்ட்ரிங் வாங்குகிறோம் அப்படின்னா
நெக்ஸ்ட் லைன் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன் சொல்லி நம்ம கொடுக்கணும். நான் இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பி வேல்யூக்காக. என்டர் வேல்யூ பி. ஸோ நவ் கெட்டிங் பி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாஜிக் பார்க்க போகிறோம். temp is equal to, சாரி temp யூஸ் பண்ணக்கூடாது, ஐ மீன் சாரி, a is equal to b. a is equal to a plus b and b is equal to a minus b and a is equal to a minus b. ஓகேவா? இப்போ system dot out dot println இப்போ வந்துட்டு after swapping stringக்குள்ள after swapping நமக்கு கிடைக்கிற வேல்யூ a b. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே நான் எதாவது தப்பு விட்டுக்கிறேன். a மைனஸ் a கிடையாது, a மைனஸ் b. ஓகே, a வந்துட்டு 34, b 67, 34. ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வி காட் த வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள், இதுதான் லாஜிக். ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி டெம்ப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு இன்டர்வியூ கொஷனுக்கு வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் தான் கேட்பாங்க. பட் இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவ் யூஸிங் தேர்ட் வேரியபிள். ஸோ யூஸிங் இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 வேரியபிள் நம்ம எடுக்கணும். அப்போது இன்ட் a, b, temp அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். நம்ம அங்கே a, b தான் கொடுத்தோம், இங்கே a, b, tempன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதே தான் இப்போது டெம்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏவோட வேரியபிளை நான் அசைன் பண்ணுறேன். இங்கே நமக்கு a வந்துட்டு 65ன்னு கொடுத்துக்கலாம். a வந்துட்டு இப்போ 65, அது வந்துட்டு இங்கே எங்கே மாறிடுச்சு, டெம்புக்கு போயிடுச்சு. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு a கிட்ட நமக்கு இப்போ வேல்யூ இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பியோட வேல்யூ நம்ம ஏக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ a is equal to b. இங்கே b is equal to 56ன்னு கொடுத்துக்கலாம். பியோட வேல்யூ நமக்கு இப்போ a கிட்ட போச்சு. இப்போது b கிட்டேயும் டெம்ப் கிட்டேயும் தான் வேல்யூ இருக்குது. சாரி, இப்போ a கிட்டேயும் டெம்ப் கிட்டேயும் மட்டும் தான் வேல்யூ இருக்குது, நமக்கு b கிட்டே வேல்யூ இல்லை. ஸோ டெம்பில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எடுத்து பிக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ b is equal to temp. டெம்பரரியில் இப்போ நமக்கு 65 இருக்குது. ஸோ வந்து இந்த 65ஐ நம்ம வந்துட்டு லைக் பிக்கு நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம பண்ண முடியும், a ப்ளஸ் b. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், ஏக்கு வந்துட்டு நம்ம 65 கொடுத்துருக்கோம், பிக்கு வந்துட்டு 56 கொடுத்துருக்கோம், டெம்ப் நமக்கு 65 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும், திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட் ஏக்கு 65, பிக்கு 56. ஸோ 56 and 65 இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதை வந்துட்டு எப்படி நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரோக்ராமில் லைக் ஜஸ்ட் யூ ஆட் டெம்ப்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நான் கமாண்ட் அவுட் பண்ணிடுறேன். now temp is equal to a is equal to b and b is equal to temp. ஸோ நம்ம ரீரன் பண்ணலாமா? enter value 89, 67 and 89.
ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் நம்ம வந்துட்டு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு அரே ப்ராப்ளம் நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம், அரே பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.